ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ரேடரா இல்லை கேம்லரான்றது எப்படி முடிவு பண்ணுறீங்க? மேக்ஸிமம் கேம்லிங் பண்ணிட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன்னு மார்க்கெட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடரும் கேம்லரும் எப்படி டிசைட் ஆகுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு கேம்லர் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஐடியாவே இல்லாமல் ஹோப்லேயே இருப்பாங்க. பட் ஒரு ட்ரேடர் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி எங்கே சப்போர்ட் இருக்கணும், எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம், இன்கேஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது எதனால் லாஸ் ஆச்சு, இல்லை ப்ராஃபிட் வந்து எதனால் ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்றத அவங்க ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ரீசனபிளாக ட்ரேட் பண்ணுறவங்க தான் ஒரு ட்ரேடர். ரீசனே இல்லாமல் பண்ணுறவங்க ஒரு கேம்லர். நீங்கள் ஒரு ப்ராப்பர் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடிங் ஜேர்னலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட் சைஸ். நீங்கள் என்ன அக்கௌண்ட் சைஸில் ட்ரேட் பண்ணுறீங்க? ரெஃபரன்ஸ்க்கு நான் $2000 அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுறேன். ஒரு ட்ரேட்க்கு எவ்வளோ % ரிஸ்க் எடுக்கிறீங்க? 1% ரிஸ்க் அண்ட் ப்ராஃபிட் above 1%. ஸோ ப்ராஃபிட்டை 1%க்கு மேலே வச்சுக்கோங்க. ஓகே, ட்ரேடிங் ஜேர்னலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன டேட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, என்ன கரன்சி பேரை நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க, அண்ட் ஆர்டர் டைப் என்ன, அது செல் ஆர்டரா இல்லை பை ஆர்டரா. அடுத்ததாக என்ட்ரி எங்கே கொடுக்குறீங்க, ஸ்டாப் லாஸ் எங்கே பிளேஸ் பண்ணுறீங்க, டேக் ப்ராஃபிட் எங்கே பிளேஸ் பண்ணுறீங்க. ஓகே, இங்கே ஸ்டாப் லாஸ் பிப் அப்படின்றது என்னன்னா உங்களோட என்ட்ரி பிளேஸில் இருந்து மைனஸ் டேக் ப்ராஃபிட். ஓகேவா? அண்ட் ஸ்டாப் லாஸ் பிப் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மைனஸ் டேக் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். இங்கே இருக்க பாயிண்ட்ஸ் என்னென்னா 1.2, 1.6, 2.1 இதெல்லாம் 1:1.2, 1:1.6, 1:2.1 அப்படின்றது உங்கள் பேசிக் ரிஸ்க். அண்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே உங்கள் ரிவார்ட். ஓகே, இது எப்படின்னா டேக் ப்ராஃபிட் டிவைடட் பை ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்ஸ். இந்த ட்ரேடில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்களா, ரீசன் வை, ஏன் இந்த ட்ரேடை நான் ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி ரீசனோட ட்ரேட் பண்ணால் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா அர்த்தம். ஏன் ப்ராஃபிட் பண்ணுறோம், எதுக்கு லாஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரியாமல் பண்ணுறோம் அப்படின்னா அது கேம்லிங். ஸோ எப்போவுமே ஏன் ப்ராஃபிட் பண்ணோம், ஏன் லாஸ் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி பர் மந்த் எவ்வளோ ட்ரேட் பிளேஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணீங்க, எவ்வளோ ட்ரேட் லாஸ் பண்ணீங்க, அண்ட் எவ்வளோ ட்ரேட் பிரேக் ஈவன் இருக்குது. பிரேக் ஈவன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராப்பர் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா we are clearly teaching in our academy training. We have 4 branches now: சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், நெமிலி. அண்ட் இந்த வீடியோவோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.